எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபைலில் இருக்க வேல்யூவெல்லாம் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபைலை யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ண போகிறது இல்லை இல்லையா, அதை வந்து மாடிஃபையும் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு சுச்சுவேஷன்ஸ் நிறையா வரும். அதனால் அதுவும் வந்து நம்ம ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போன வீடியோவில் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர் மோடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து நம்ம வந்து டபிள்யூ மோடில், அதாவது ரைட் மோடில் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி ஏ மோட் அப்பெண்ட் மோடில் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்பெண்ட் மோடை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதனால் இந்த ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து நான் ஏ அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்தியன் டீம் அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளால அந்த ஃபைலில் வந்து வேல்யூவை வந்து அப்பெண்ட் பண்ண முடியும். அதாவது கடைசியில் வந்து ஆட் பண்ண முடியும் நம்மளால. அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த லைனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்காக நான் போன எக்ஸாம்பிள் எழுதியிருந்தது இல்லையா, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபைலை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இது வந்து நான் போன எக்ஸாம்பிளில் காமிச்ச அதே ஃபைல்ஸ் தான். கோலி, கேப்டன், ரஹானே, வைஸ் கேப்டன், அந்த மாதிரி 7 நேம் கொடுத்துருக்கேன். இப்போ 8வது லைன் வந்து எம்டியாக இருக்குது இல்லையா. இப்போ இங்கே வந்து நான் இன்னொரு வேல்யூவை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் டேரெக்டாக அந்த ஃபைலில் ஆட் பண்ணாமல் நான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் மூலியமாக அதை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்பெண்ட் மோடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பெண்ட் மோடு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பெண்ட் மோடு என்ன பண்ணும், கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேல்யூவை ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த வேரியபிளில் ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதை எழுதிக்கணும். அடுத்து ரைட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம போன எக்ஸாம்பிளில் ரீட் லைன்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அந்த ரைட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக கொடுக்கலாம். அவ்வளோதான். இது நீங்கள் என்ன கொடுத்தாங்க, இதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து அந்த ஃபைலில் பைத்தன் ப்ரோக்ராம் வந்து போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்காக இஷாந்த் பவுலர் அப்படின்னு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த அவுட்புட்டும் வரல இல்லையா, ஏன்னா நம்ம வந்து எதையுமே வந்து பிரிண்ட் பண்ணலாம் சொல்ல, ஜஸ்ட் இந்த ஃபைலில் ரைட் மட்டும் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால இப்போ அந்த ஃபைலில் போய் பார்க்கலாம் இது கரெக்டாக ரைட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8வது லைனில் இஷாந்த் பவுலர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆட் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் வந்து ரைட் பண்ண சொன்னதை வந்து அந்த ஃபைலில் கடைசியில் போய் உங்களுக்கு வந்து அந்த பைத்தன் ப்ரோக்ராம் அப்பெண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஃபைலை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷமி பவுலர் அப்படின்னு ஆட் பண்ணுறேன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே team.txt ஃபைலில் போய் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ஃபைலில் இருந்தது இல்லையா, இந்த 8 லைனும் ஏற்கனவே இருந்தது. இப்போ நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராமில் இஷாந்த் ஷமி மறுபடியும் வந்து இஷாந்தையும் ஷமியும் நம்ம வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். இஷாந்த் பவுலர் ஷமி பவுலர் அப்படின்னு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால அது ரெண்டும் ஆட் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைன்லேயே ஆட் ஆயிருக்கு. நம்ம வந்து முன்னாடி பண்ணியிருந்த மாதிரி அடுத்தடுத்த லைன்லலாம் வரல. ஏன்னா நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ அது கம்ப்யூட்டர் வந்து அது அப்படியே பண்ணுது. நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன்லாம் போக சொல்லவே இல்லை இல்லையா, ஜஸ்ட் வந்து இதை ரைட் பண்ணு அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால டேரெக்டாக அதை வந்து அந்த ஃபைலில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லைன்லாம் போகவே இல்லை. இப்போ நீங்கள் அடுத்த லைனில் போக வைக்கணும்னா அது எப்படி அப்படின்றத வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். நம்ம இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ ஆட் பண்ணதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் இங்கே இருக்கோம், 9ல் இருக்கோம். அதனால நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் லைனில் இல்லாமல் இந்த 8வது லைன்ல இருக்கேன். அதாவது இஷாந்த் பவுலர் அப்படிங்கிற லைன்ல கடைசியில் இருக்கு இல்லையா கர்சர். இப்போ நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இஷாந்த் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு, அதனால ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஷமி பவுலர் ஆட் பண்ணோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே லைன்லேயே ஆட் ஆகும் மறுபடியும். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி /n அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த /n என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லும். இது வந்து நீங்கள் நார்மலாக பைத்தனில் பிரிண்ட் பண்ணும்போது இதே லைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து ஃபைல்லையும் நீங்கள் வந்து நியூ லைன்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ், இதெல்லாம் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம /n போட்டு இதை பிரிண்ட் பண்ணியிருக்கனால இந்த வேல்யூவை வந்து ரைட் பண்ண சொன்னோடனே
அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அடுத்த லைனில் போய் அந்த வேல்யூ ஆட் ஆகும். ஷமி பவுலர் அப்படின்னு ஆட் ஆகும். ஏன்னா அந்த ஸ்லாஷன் கொடுத்துருக்கனால அடுத்த லைன் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ எல்லாம் ஆட் ஆகும் இங்கே. இதுதான் வந்து நீங்கள் ஃபைலில் ஒரு வேல்யூவை அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இப்படி தான் பண்ணணும். முதல்ல இந்த மோடை வந்து ஏ அப்படின்னு மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரைட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த வேல்யூவெல்லாம் வந்து அந்த ஃபைலில் கடைசியில் போய் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அதுதான் வந்து அப்பெண்ட் மோட். இப்போ வந்து நான் அந்த ஏவை வந்து டபிள்யூ அப்படின்னு மாற்றிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரைட் மோட். இப்போ ரைட் மோடில் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து கடைசியிலலாம் ஆட் ஆகாது. ஆனால் நீங்கள் எப்பயாவது ரைட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து அப்படியே மொத்தமாக ஓவர் ரைட் பண்ணிவிடும் எல்லாத்தையும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்லாஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷமி பவுலர் அப்படின்றத மட்டும் நான் ரைட் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபைலில் ஏற்கனவே இருந்த வேல்யூ எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷமி பவுலர் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ அப்பெண்ட் மோடில் இல்லை, இப்போ வந்து நம்ம ரைட் மோடில் தான் இருக்கோம் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து இப்போ டபிள்யூன்னு மாற்றிட்டோம். ரைட் மோட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபைலில் ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதெல்லாம் பார்க்காம நீங்கள் ரைட் பண்ண சொன்னீங்கன்னா அந்த வேல்யூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் ஆட் பண்ணிடும். அதுதான் வந்து ரைட் மோட். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த 2 எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அப்பெண்ட் மோட்னா என்ன, ரைட் மோட்னா என்ன, அதை பற்றி பார்த்தோம். நம்ம வந்து ரெண்டுலையுமே வந்து இந்த ரைட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணி என்ன ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுப்போம். ஆனால் இந்த மோட் டிஃப்ரென்ஸ்னால நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து மாறும். அப்பெண்ட் அப்படிங்கும் போது பார்த்தோம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த வேல்யூலாம் அப்படியே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண சொல்கிறோமோ என்ன ரைட் பண்ண சொல்கிறோமோ அது கடைசியில் ஆட் ஆகிருந்தது. ஆனால் நம்ம வந்து இப்போ டபிள்யூ மோடில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இருந்த வேல்யூலாம் என்னன்னு பார்க்காம பைத்தன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன ரைட் பண்ண சொல்கிறீங்களோ அதை வந்து புதுசாக உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இருக்க ஃபைலில் வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இல்லாத ஃபைல் நேம் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் டீமுக்கு பதிலாக பவுலர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பவுலர்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்து இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஃபைல் நான் வந்து இங்கே ஆட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் டீம் டாட் டிஎக்ஸ்டி மட்டும்தான் இருக்குது, பவுலர்ஸ் டாட் டிஎக்ஸ்டிலாம் இல்லை. ஆனால் பைத்தன் ப்ரோக்ராம் இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த ஃபைல் ஏற்கனவே இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு, பவுலர்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு கிரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ண சொல்லியிருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து ரைட் பண்ணி காமிக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஜஸ்ட் வந்து எப்படி ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே இருக்க ஃபைலில் நீங்கள் ரைட் பண்ணணும்னா நீங்கள் ரைட் பண்ணலாம், இல்லாட்டி அப்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இல்லாத நேம் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை உங்களுக்கு கிரியேட் பண்ணி நீங்கள் என்ன ரைட் பண்ண சொல்கிறீங்களோ அதை வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் பைத்தன் ப்ரோக்ராம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.